தங்கமணி சார் கிட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சார். என்னன்னா, இப்ப நீங்க மின்சார கட்டணத்தை உயர்த்தினதுனாலதான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருதுன்னு சொல்றீங்க. அங்கதான் எனக்கு ஒரு கேள்வி. உதய் மின் திட்டத்துல நீங்க கையெழுத்து போட்டதுனாலதான் இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்றாங்க. நீங்க கையெழுத்து போட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே 4 முறை கரண்ட் பில்ல இப்ப சாக்கடிக்க வச்சிட்டீங்கன்னு சொல்றாங்க. கேட்டுட்டு அரசு தவறான பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்கின்றார். அதுல கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலமும் கையெழுத்து போட்டது போனால் தமிழ்நாடு கையெழுத்து போட்டது. அது என்ன கண்டிஷன் முதல்ல புரிஞ்சுக்குங்க. அம்மா ஏன் கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்கன்னா, 3 மாதத்திற்கு ஒரு முறை மின் கட்டணத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று அந்த சரத்து ஒன்று இருந்தது. விவசாயிகளுக்கு மீட்டர் வைக்க வேண்டும் என்ற சரத்து இருந்தது. அன்றைய தினம் மின்துறை அமைச்சராக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் இருந்தார். 2 முறை இதை எடுத்தால் மட்டும்தான் நான் உங்களுக்கு பார்க்கறதுக்கு அனுமதி கொடுப்பேன் என்று சொன்னார். அதற்கு பின்னால் அம்மாவர்கள் செய்த அந்த காரியத்தில் இந்தியா முழுவதுமே அந்த 3 மாதத்துக்கு ஒரு முறை மின் கட்டணம் மாற்றி அமைக்கப்பட்டது. அதே போல அந்த விவசாயத்துக்கு மீட்டர் வைக்கதும் வைக்காமல் இருந்தது. இன்னொன்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உதய மின் திட்டத்தில் எந்த இடத்துலயாவது அந்த சட்டத்தில் நீங்க எடுங்க, அந்த புக்கை எடுங்க, எந்த இடத்துல நான் தான் கையெழுத்திட்டு இருக்கிறேன், எந்த இடத்திலேயாவது மின் கட்டணம் உயர்த்த வேண்டும் மத்திய அரசு சொல்வதை அப்படி கேட்க வேண்டும் என்றிருந்தால் தொடர்ந்து 4 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி இருந்ததுல அப்பொழுது உதய தேர்தல் அந்த சட்டம் இருந்தா எப்படி நாங்க மின் கட்டணம் ஏத்தாம இருப்போம்? அதிமுக ஆட்சி காலத்துல உயர்த்தினாங்களா, நாங்க தான் சைன் பண்ணோம், உயர்த்தினாங்களான்னு கேக்குறீங்க. அதுக்குதான் என்ன சொல்றாங்க, நீங்க 2019 வரைக்கும் கட்டணத்தை உயர்த்தக்கூடாதுன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்துட்டீங்க. இல்ல அதுக்கப்புறம் கொரோனா வந்துருச்சு. தப்பான உங்களுக்கே புரிதல் இல்ல. அதுதான் அவங்க உயர்த்தது பொறுத்த வரைக்கும் மாநில அரசனுடைய அதிகாரம், மத்திய அரசனுடைய அதிகாரம் கிடையாது. மத்திய அரசு மின் கட்டணத்தை உயர்த்தணும் இல்ல குறைங்கன்னு சொல்றதுக்கும் அதிகாரம் கிடையாது. சரி, இல்ல இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்தா மின் கட்டணத்தை குறைக்க போறீங்களா? இல்ல நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. மின் கட்டணத்தை குறைக்கிறீங்களா? நீ கேட்ட எவ்வளவு குறைக்க போறீங்க? நீங்க ஆட்சிக்கு வந்தா மின் கட்டணத்தை குறைக்கிறீங்களா? ஏத்துக்கிறீங்களா? அப்புறம் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க. அப்ப மத்திய அரசுக்கு சம்பந்தம் இல்ல, மத்திய அரசுக்கு சம்பந்தம் இல்ல, அப்ப மின் கட்டணத்தை குறைக்க முடியுமா? நான் கேக்குறது பதில் சொல்லுங்க. மின் கட்டணத்தை உயர்த்த மாட்டோம் என்று தேர்தல் அறிக்கையில் கொடுத்திருக்கின்றீர்கள். ஏன் மின் கட்டணத்தை ஏத்துனீங்க? அதுக்கு என்ன பதில் சொல்லுங்க. நான் சொல்றது பாருங்க, மின் கட்டணம் உதய் மின் திட்டத்தில் உதய் மின் திட்டத்தில் இது புரிதல் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் ஒரு தவறான பிரச்சாரம் மேற்கொண்டு இருக்கின்றது. ஓகே சார், உதய் மின் திட்டத்தில் எந்த இடத்திலேயாவது மின் கட்டணம் உயர்த்த வேண்டும் என்று சரத்து இருந்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இவர்கள் மத்திய அரசு மேல் பழி போட்டு இவர்களால் நிர்வாக திறமை இல்லாத காரணத்தினாலும் ஊழல் காரணத்தினாலும் மின் கட்டணத்தை உயர்த்தினாலே ஒழிய குற்றச்சாட்டு வச்சு அண்ணனே கேட்கிற ஒரு நிமிஷம். தட்கால் நாங்க வருஷம் 10,000 மட்டும்தான் அனுமதி கொடுப்போம்னு சொல்லி 10,000 பேருக்கு தான் பணம் வாங்கணும். இப்ப இவங்க தொடர்ந்து யார் வேணாலும் பணம் கட்டலான்னு வாங்கி 2 வருஷமா தற்காலே கொடுக்கல. 2 லட்சம் மின் இணைப்பு இலவச மின் இணைப்பு கொடுத்திருக்காங்க. நான் தற்கால் தான் சொல்றேன். நான் எங்காச்சும் 2 லட்சம் கொடுத்திருக்கோம். 2 லட்சம் மின் இணைப்பு இலவசமா கொடுத்திருக்காங்க. 2 லட்சம் கொடுத்திருக்கோம் இலவச மின் இணைப்பு. நாங்களும் கொடுக்காமல 2 லட்சம் மின் இணைப்பு கொடுத்திருக்கோம். இல்லைங்க, உதய் மின் திட்டத்துல மின்சார கட்டணம் ஏத்த வேண்டியதில்லை அப்படின்னு சொல்றீங்க. நான் கேக்குறது என்னன்னா, அப்ப ஏன் நாங்க ஆட்சிக்கு வந்தா மின் கட்டணத்தை மாநில அரசுடைய அதிகாரம் சொல்லிட்டீங்க, மின் கட்டணத்தை நாங்க குறைக்கிறோம்னு சொல்றதுக்கு ஏன் தயங்குறீங்க? இல்ல நான் கேக்குறது நீங்க தேர்தல் அறிக்கையில கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான் கேக்குறது பதில் சொல்லுங்க. நீங்க அதை ஏத்திட்டாங்க அப்படின்னா நாங்க ஆட்சிக்கு வந்தா குறைப்போம்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சொல்லி ஏன் சொல்லுங்க? முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்க. குறைப்போம்னு சொல்லுங்க. முதல்ல நீங்க உயர்த்ததுக்கு பதில் சொல்லுங்க, அப்புறம் நான் பதில் சொல்றேன். நீங்க உதவி மின் திட்டத்துல மத்திய அரசு ஒண்ணு பண்ண முடியாதுன்னா மாநில அரசு பண்ணலாம்ல. குறைப்போம்னு வாக்குறுதி கொடுங்க. வாக்குறுதி குறைப்போம்னு இப்ப குறைப்போம்னு கொடுங்க. அந்த அணியோடு கூட்டணியில் இருந்தார். இவருக்கு அதுல சம்மதம் இல்லை என்றால் கூட அந்த அணியோட கூட்டணி இருக்கிறார். கூட்டணியின் போது தேர்தல் வாக்குறுதி கொடுக்கின்றார்கள். தேர்தல் வாக்குறுதியில நாங்கள் வந்தால் மின் கட்டணத்தை உயர்த்த மாட்டோம். அது புரிஞ்சிச்சு சார். ஆமா, இப்ப எதுக்கு உயர்த்தினாங்க? இப்ப குறைக்கணும்னு சொன்னா ஓட்டெல்லாம் உங்களுக்கு விழுந்துரும்ல. ஓகே, அப்ப நீங்க குறைக்கணும்னு சொல்லுங்க. நான் ஒரே ஒரு கேள்வி சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம். நாங்க தேர்தல் அறிக்கையில ஏற்றப்பட்ட மின் கட்டணத்தை குறைக்கிறோம்னு சொல்லுங்க சார். நான் இப்போ சொல்றேன். இல்ல சார், அது அவர் கேக்குற கேள்வி நான் கேட்க வரேன். நான் அத கேட்க வரேன். நான் கேக்குறேன், அவர் சொன்னதுக்கு பதில் சொல்றேன். இப்போ தொழில்துறைக்கு அந்த நிலை கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறாங்க. பல முறை அண்ணனும் போய் பேசியிருக்கிறாங்க. நான் இல்லைன்னா சொல்ல, அவரும் குரல் கொடுத்திருக்கிறார். நான் இல்லைன்னு சொல்ல, நானும் குரல் கொடுத்திருக்கின்றேன். நிச்சயமா எடப்பாடியார் முதலமைச்சராக வந்திருக்கிறார். அந்த நிலை கட்டணத்தை நிச்சயமாக பழைய மாதிரி மாற்றி அமைப்பார்கள். இல்ல, எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு சார். இப்ப அதிமுக சார்பில் தேர்தல் அறிக்கை நிறைய அப்பப்ப ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கிறீங்க.
பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் எவ்வளவு பேசினாலும் மின் கட்டணத்துக்கு இல்ல, ஒரு பதில் சார், சொல்லுங்க. அந்த கேள்வி நான் வரேன். மக்களுடைய எதிர்பார்ப்பு தமிழ்நாடு நான் முழுக்க கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க சார், அவர் ஏன் தேர்தல் அறிக்கையில் கொடுத்துட்டு ஏன் இப்ப ஏத்துனீங்க அதுக்கு என்ன பதில் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் பதில் சொல்றேன். அவர் அதுக்கு மின்துறை தவறு அமைச்சராக ஒத்துக்கிறீங்களா? அப்ப தவறு அவர் ஒத்துக்கிறீங்களா? மின்துறை அமைச்சராக இருந்தவர், அவருக்கு தெரியும். அதனால கேள்வி கேட்பதற்கு அத்தனை தகுதிகளும் எங்களுக்கு இருக்கிறது. நீங்க சொல்றது பதில் என்னன்னு சொன்னா, சொல்றது அதே மின் போல. கட்டணத்தை நான் குறைச்சீங்கன்னா எதிர்க்கட்சி, நான் தான் அவர் தொழில் கேள்வி எல்லாம் பாதுகாக்கப்படும். மின் இல்ல, நான் கட்டணத்தை தான் குறைக்கிறேன்னு சொல்லுங்க. இல்ல, நான் தான் இப்ப எதிர்க்கட்சி, நீங்க ஆளுங்கட்சி, நாங்க தான் உங்களை கேள்வி கேட்கணும். நீங்க எப்படி எங்களை கேள்வி கேட்பீங்க? சரி, இப்ப நாங்க ரைட் சார், ஆளுங்கட்சி ஓகே, கேட்கணுமா? ஓகே, இல்ல, மின்துறை. இந்த உதய திட்டத்துக்கு நீங்க அதை கிளாரிபிகேஷன் கொடுங்க. இது வந்து தவறான பிரச்சாரம். நான் சரி, திரும்ப நீங்க திரும்ப உங்களுடைய சொல்றேன். விளக்கத்தை வச்சிருக்கீங்க, அவருடைய விளக்கத்தையும் சொல்லிருக்காங்க. பொதுமக்கள் பார்த்து முடிவு பண்ணிப்பாங்க யாருடைய விளக்கம் ஏற்புடையதா இருக்குங்கிறத மக்கள் முடிவு பண்ணிப்பாங்க. மக்களை விட சிறந்த எஜமானர்கள், மக்களுடைய சிறந்த அறிவாளிகள் யாரும் இல்ல.